ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக்கொள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை நம்ம தரித்து கொள்ளணும். அந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா, பாவத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த மீட்பு, பாவத்தின் சம்பளத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த மீட்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது இந்த பாவ உலகத்திலிருந்தே நான் போய் நித்தியமாய் என் தேவனோடு கூட நான் இருக்க போகிறேன் என்பதுதான் அந்த நம்பிக்கை. பவுல் சொல்றாரு, சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை ஏமாத்திருச்சே, அது மாதிரி உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றி என்னெல்லாம் உண்மை இருக்குதோ அதை விட்டு உங்களை விலக்கிடுவானோ, உங்களுடைய மனதை கெடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி நான் உங்களை பற்றி பயப்படுறேன்னு எழுதுறாரு. ஏசாயா, பிதாவாகிய தேவன் ரட்சிப்பென்னும் சீராவை சிரசில் தரித்தவராயிருக்கிறார். பவுல் இதை நாமும் சரீர மீட்பு அதை அடைகிறதுக்காக காத்திருந்து தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ரட்சிப்பு நம்பிக்கையே என்ன, ஆண்டவர் ஒரு நாள் வந்து நம்மளால எடுத்துட்டு போயிடுவாருன்ற தவிப்பு நமக்குள்ளார இருக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன செய்தான், நிலையாயும் உறுதியாயும் திரைக்குள்ள கொண்டு போகிற ஆத்தும நங்கூரமாய். ஸோ அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை மட்டும்தான் அந்த தேவனிடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நங்கூரமாய் நமக்கு இருக்கிறது. அதனால நம்ம ஒன்றை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து ஏதோ பிசாசுடைய ஆயுதம் அம்பு அப்படின்னா தீமைகளை நினைக்கிறோம். கவலை ஒரு பெரிய அம்பு. அதனால கவலைப்படாம எல்லாத்தையும் தேவனிடத்துல நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காத்து கொள்ளும். நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கீழ்ப்படுத்தணும். பேதுரு, அவ்வளோ ஒரு பயந்த பேதுருவை ஏரோது அங்க ஜெயில போடுறாரு. அதுக்கு முன்னாடிதான் யாக்கோபை சிறையில போட்டவரை கொன்று போட்டாரு அந்த ஏரோது. இப்ப உடனே ஆஹா இது ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேதுருவையும் பிடிச்சு சிறைச்சாலையில வைத்திருக்கிறார். அடுத்த நாள் ஏரோது அவரை வெளியே கொண்டு வர போறார் சிறைச்சாலையிலேருந்து. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது, ஒருவேளை கொன்று போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்ற சான்சஸ்லாம் நிறையா இருக்கு. ஆனால் பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகருக்கு நடுவில் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. வெளியவும் காவற்காரர் சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பேதுருவின் நம்பிக்கை என்ன, அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்ததுனால எனக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அங்க இருக்குது. அதுக்காக தான் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார். கேள்வி, தேவனுடைய ரட்சிப்பின் நம்பிக்கையால் என் மனம் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது பயம், சந்தேகம், மனச்சோர்வு ஆகியவை என் சிந்தனைகளை ஆளுகிறதா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய மனதை அன்றைய எல்லா தீமைக்கும் கவலைக்கும் நாங்கள் விலக்கி காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, அந்த நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள, தரித்து கொள்ள, உம்முடைய வருகைக்காக காத்து தவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென்.